நிறைய பேர் கேட்டாங்க. உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா? இந்த மாரி இந்த மாரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதுல, சனி, ராகு இந்த கன்ஜங்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்த்ல கொஞ்சம் இருக்கு. ஏப்ரல்ல வந்து சுக்கிரனும் அது கன்ஜங்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ, இந்த மாரியான நேரங்கள் வரும்போது, ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம். ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த வீட்ல இருக்கு? மீன வீட்ல இருக்கு. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்ப நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்கு. அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ, இல்ல புயலோ கூட அது கிளம்பும். இல்லன்னா இடி, மின்னல் சொல்றோம். இயற்கையா என்ன வேணா அது விளையும். அது எப்படி வேணா அது அது வந்து ஒரு எனர்ஜிலருந்து வேற எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்க சூரியன் இருக்கு. சூரியன்னா நெருப்பு. அங்க வந்து புதன் இருக்காரு. அங்க வந்து இந்த சமயத்தில சுக்கிரன் இருக்காங்க. ராகுவும் இருக்கு. அங்க வந்து சனியும் இருக்கு. அப்ப ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு 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 பிளக்கிறதுன்னு சொல்றது. இல்ல வெள்ளம் வருதுன்னு சொல்றது. இல்ல அது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்ல அந்த அந்த பர்ட்டிகுலர் அ அந்த ராசிய வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் வடக்கும், கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது உலக குளோபல் மேப்பாவும் வச்சுக்கலாம். இல்ல தனித்தனியா நீங்க வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டா உங்களுக்கு